தீபாவளி ஆஃபர் தான் அதிகமாக எல்லாரும் கேட்குறீங்க. என்ன ப்ரோ வீடியோ போடுறதில்ல ரைடர் சேனலில் ஃபேமஸான டைலாக். இப்போ கொஞ்சம் சரக்கு நிறையா இருக்கனால உட்கார முடியல. இதான் நம்ம இடம் ராஜா பகத். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ராஜா பகத். அந்த இடத்த தக்க வைக்கிறதுல தான் ஒரு போராட்டம் இருக்குது. அந்த மாதிரி தக்க வச்சிருங்க ராஜா பகத். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின் வீலாக்ஸ். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருக்க கேஜிஎஃப் மென்ஸ்வேர் வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம கேஜிஎஃப் மென்ஸ்வேரில் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த டைலாக்லாம் ரொம்ப ஹிட்டாக இருந்தது. என்ன டைலாக் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ராஜா பகவத் அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்ப்ரிண்டாக இருந்தது. அந்த வீடியோ நம்ம தான் ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் இயர் செம்மையாக நீங்கள் ரீச் கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாட்டி நம்ம தீபாவளிக்கோசம் கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு, நியூ அரைவல்ஸ் என்ன இருக்குது, என்ன ஆஃபர்ஸ் கேஜிஎஃப்ல இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் A to Z உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கேஜிஎஃப் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் ரைடர் மிஷின் சேனலில். கொஞ்சம் டயர்டாகுதுன்னு இப்படி சாஞ்சு நான் ஊந்துருவேன். ஆனால் இங்கேல எனக்கு இருக்கிற சௌரியமே வேறு. இந்த கிராம்பர் இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? நான் காட்டுற வாட்டத்தை இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம். இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா பகவத் டைலாக்கு இவர் சேனலில் போட்டு தான் பிக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் இப்போ வந்திருக்காரு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மோஸ்ட்லி நான் இப்போது அடுத்த கட்டமாக ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி போயிட்டேன். அதனால் ஆனால் என்றைக்கும் இருந்த இடத்த மறக்க மாட்டேன் நம்ம. அதனால் நம்ம கடை இருக்கும், எப்பயுமே காலைல வருவேன், கடைக்கு பார்ப்பேன், அப்புறம் மீடியேட்டருங்களெல்லாம் பார்ப்பேன், எங்கே லேண்ட் வந்திருக்கு, என்ன மேட்ரு, அதை அப்படியே ஃபோன் கான்டாக்ட் அது மாதிரி போயிட்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்த கட்டம் நகர்ந்தால் தான் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ண முடியும். அது மாதிரி தான் ஒரு வீடு கட்டினா அந்த வீட்லேயே உட்காந்துட முடியும், அடுத்த வீடு கட்டணும். அது மாதிரி ஒரு நற்செய்தி, எனக்கு பேபி பிறந்திருக்கு, பொண்ணு. இது கூட ஏன் சொல்கிறேன்னா எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் அசிங்கப்படும் போதே இதே யூடியூப்பில் தான், நான் வீடு கட்டும் போதே இதே யூடியூப்பில் தான், நான் கல்யாணம் பண்ணதே இதே யூடியூப்பில் தான் பார்த்தீங்க. எல்லாத்தையுமே பார்க்கணும். இது எதுக்கு காட்டுறேன்னா, சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் எல்லாமே உங்களுக்கு நான் ஓப்பனாக காட்டுறேன் என்னோடய வாழ்க்கையில். இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த கண்ணாடி இப்போ நான் உடைச்சிட்டேன்னு வைங்களேன், அது உடஞ்சிரும். ஆனால் அதை எத்தனை ஒட்டு வச்சாலும் அது கண்ணாடி உடஞ்சது தான். ஒட்ட வச்சாலுமே அந்த உடஞ்சது தெரியும். அந்த மாதிரி தான் வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். அதுதான் வாழ்க்கை எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நகர்ந்து போயிடணும். ஒருத்தரோட தயவு கிடச்சி அது மூலமாக ரியல் எஸ்டேட் பயணிக்கிறேன், போயிட்டே இருக்க. கடவுள் கொடுத்த வாழ்க்கை எது நடந்தாலுமே ஐ வில் ஹாப்பி. என்னோட டார்க் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னை உண்மையாக நேசித்து என் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும். எழுத படிக்க கூட தெரியாத ஒருத்தன் சொசைட்டியில் என்ன தேவையோ அது அத்தனையும் எனக்கு இருக்குது. யாரோட பணமும் யாரையும் திருடி சம்பாதிச்சதில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நான் சம்பாரித்தது எவனோட ஒருத்த ரூபாயிலையும் நான் ஆளாகல. என்னோட ஒரு ரூபாயில் தான் நான் ஆளாயிருக்கேன். என் உழைப்பை நான் காசாக்கியிருக்கேன், அவ்வளோதான். என் குடும்பமே கஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு படி ஏறுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த இடத்த தக்க வைக்கிறதுல தான் ஒரு போராட்டம் இருக்குது. அந்த மாதிரி தக்க வச்சுருங்க. தீபாவளி ஆஃபர் தான் அதிகமாக எல்லோரும் கேட்குறீங்க. என்ன ப்ரோ வீடியோ போடுறதில்ல அதனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். வேலை பிஸின்னு சொல்ல முடியாது, பெரிய பிஸி இல்லை. அடுத்தடுத்த கட்டமாக 4 சைட்டு போகிறோம், அந்த மாதிரி வரும். ஆனால் தீபாவளி ஆஃபர் நிறையா இருக்குது. அப்படியே சும்மா பாருங்கள், ரேக்கு ஃபுல்லாக நம்மக்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். அப்பயும் சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், லைக்ரா பேண்ட் ஆகட்டும் எல்லாமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டாக்குக்கு மட்டும் குறைச்சல் இருக்கவே இருக்காது கேஜிஎஃப் கடையை பொறுத்த வரைக்கும். இதுதான் நம்ம ரைடர் சேனலில் ஃபேமஸான டைலாக். இப்போ கொஞ்சம் சரக்கு நிறையா இருக்கனால உட்கார முடியல. இதுதான் நம்ம இடம் ராஜா பகவத். இன்றைக்கும் பார்த்துக்கோங்க, போன வருஷம் ராஜா பகவத் அதே இடம், அதே ஷார்ட்ஸு, அதே அடையாளம் தான், எதையுமே மாற்ற வேலை. ஏன்னா எனக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படி நானாக இருக்கிறது தான் நல்லது. யூடியூப்புக்கோசம் ஒரு மாதிரி, மற்றவங்களுக்கோசம் ஒரு மாதிரி கிடையாது. நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி, போயிட்டு வெளில வந்தாலும் சரி, நானாக தான் இருக்கிறேன். எப்பயுமே நான் மாற மாட்டேன். தப்பு பண்ணால் தண்டிக்க தான் செய்யணும். அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, மற்றவங்க என் கடையில் திருன்னு போனாங்களே அவங்களா இருந்தாலும் சரி, கோவம் வந்தால் தண்டிக்க தான் செய்வேன். சும்மா இருப்பீங்க? உங்கள் பாக்கெட்டில் நான் 10 ரூபா திருன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்கள். என் கடையில் வேலை செஞ்சானுங்க, 10 பேர் சேர்ந்து 10 லட்ச ரூபா திருன்னு போனானுங்க மொத்தம். சும்மா இருப்பீங்க நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் திருன்னு? அதான் தோணுச்சு, ஆச்சு. 2 பேண்ட் 1000 ரூபா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பேண்ட் 1000 ரூபா ஜீனு. சும்மா காட்டணுன்னா எவ்வளோ பேண்ட்டு காட்டலாம், கலெக்ஷன் காட்டிக்கிட்டே இருக்க பார்த்துவோம்.
டாம் பிரிட்ஜ் பேண்ட்டு 500 வித் நேரோ ஃபிட்டு ஸ்ட்ரெச்சு. இது வந்து நடிகர் விஷால் மாதிரி ஹைட்டாக இருந்தால் போடலாம். பார்த்துக்கோங்க, இவ்வளோ ஹைட்டு இருந்தாலும் பயப்படாதீங்க, பேண்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்துக்கோங்க, RX 99. இந்த பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 500. எல்லாமே 500ல் காட்டுற ஜாகர்ஸ். மற்ற கடைக்காரங்க காட்டுறதுக்கும் நம்ம குவாலிட்டி ஜாகர்ஸ் பார்த்துக்கோங்க. 28லேருந்து 36 வரைக்கும் ஜாகர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இது ஒரு மாடல் பார்த்தீங்களா, இது பாருங்கள், கலர்ஸ் பாருங்கள் ஜாகர்ஸ்லேயே. இது பார்த்தீங்களா, அப்படியே பாருங்கள், இது அதுலேயே லைட் ஷார்ட்டு. இந்த ஜாகர்ஸ் பாருங்கள், அது பார்த்தீங்களா, இது பாருங்கள் ஜாகர்ஸில் காட்டன் ஜாகர்ஸ். இந்த கலர் பார்த்தீங்களா, இந்த மாடல் பாருங்கள் ஜாகர்ஸ்லேயே. ஜாகர்ஸு ப்ளைனு, இங்கே பிரிண்டிங் ஸ்டைல் வரும், பட்டனிங் வரும், காட்டன்லேயே சாஃப்ட் ஃபேப்ரிக்கு. இது வந்து இப்படி வரும். இந்த பட்டன் பாருங்கள், இதில் ஜீன் பட்டன் வரும், இதில் சாதா பட்டன் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு டீட்டெயிலாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜாகர்ஸ்லேயே டபுள் ஃபேப்ரிக் வித்தியாசம். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் பட்டன் டைப் வரும், இதில் பாருங்கள் ரோப் டைப் வரும், எலாஸ்டிக். இந்த மாதிரி ஸ்டைல் நிறையா இருக்குது. நம்மகிட்ட 28 to 36 வரைக்கும் இருக்குது. ஃபோலோ பிட்டு பேண்ட்டு மற்ற கடைக்கும் நம்ம கடைக்கு வித்தியாசம் பார்க்குறீங்களா? இல்லை, எல்லாமே இருக்குது ப்ரோ, நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். லைன் பை லைன் போகும். இப்போ தான் சினிமாவில் நீங்கள் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. நாங்கள் ஃபோலோ பிட்டு கலர் பார்த்துக்கோங்க, ஸ்கை ப்ளூ, க்ரீனு, இது ஒரு மெட்டாலிக் க்ரீனு, டார்க் ப்ரௌனு, அதுலேயும் அந்த ப்ரௌன்லேயே வித்தியாசம் பாருங்கள். மற்ற கடையில் நீங்கள் இந்த மாதிரி காஸ்ட்லி ஃபோலோ ஃபிட்லேயே பாருங்கள். இது பாருங்கள், காலாண்டை பாருங்கள், இந்த மாதிரி வந்து தையல் வரும். இதெல்லாம் நம்மக்கிட்ட வெறும் 500 தான். இதெல்லாம் பார்த்தீங்களா, நாங்கள் க்ரீன் பாருங்கள், மேட் ஃபினிஷ் போலோ ஃபிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கடைக்கு மட்டும் தான் வந்திருக்கு. சென்னையிலேயே நம்ம கடையில் மட்டும் தான் வந்திருக்கு மேட் ஃபினிஷ். நாங்கள் போலோ ஃபிட்டுக்கு ஓ மாடலில் டிசைன் வரும். போலோ பிளாக்கு பார்த்துக்கோங்க, என்ன பிராண்டுன்னு பார்த்துக்கோங்க, லாஸ் சாஸ் 500. கலர்ஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக்கு நம்மகிட்ட இருக்குது அவைலபிள்னு பாருங்கள். அதே மாதிரி காட்டன் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா லேபிள் நீங்களே பார்த்துக்கோங்க, இதெல்லாம் காட்டன் பேண்ட் சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் காட்டன் பேண்ட் அளவு இருக்கும். திக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ கிணம் வரும், சூப்பராக இருக்கும். கலர்ஸ் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள். 28லேருந்து 36 வரைக்குமே நம்மக்கிட்ட லைக்ரா பேண்ட்டு 5 பேண்ட் ஆயிரும். நாங்கள் ஃபஸ்ட்டு மாடல் வந்து ப்ளைன் பார்த்தீங்களா, இப்போ லைன்ஸ் வந்திருக்கு, செக்குடு வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? இந்தாங்க அதே கேமராவில் பிளாக்கில் தெரியுதோ இல்லையோ லைன்ஸ், இந்தாங்க ஆஷில் தெரியுதா, ஃபுல்லாக லைன்ஸ் வரும் ப்ரோ. ப்ரோ பேண்ட்டு என்ன சைஸ் வரைக்கும் மற்ற கடையில் பார்த்துருக்கீங்க? 40 சைஸ் வரைக்குமா? என்ன சைஸ் இது? 50 சைஸ். எவ்வளோ வைப்போன்றீங்க? பெரிய சைஸ் பேண்ட்டு கிடைக்காம எவ்வளோ பேர் அலையிறாங்க. என்னங்க 800 ஒன்லி 800. இங்கே பார்த்துக்கோங்க, ஜோபி கண்ணா பேண்ட்டு, ஜோபி கண்ணான்னுவாங்களே, இதுதான் அந்த ஜோபி கண்ணா. 50 சைஸ் வரைக்கும் பேண்ட்டு. அதுவும் பார்த்துக்கோங்க, விஷால் இல்லை, சத்யராஜ் அளவுக்கு ஹைட்டு இருந்தாலும் பயப்பட தேவை. எவ்வளோ ஹைட்டு? 50 சைஸ் வரைக்கும் பேண்ட் இருக்குது. இது ஃபுல்லாக பாருங்கள். ஜாகர்ஸ் வேணுனாலும் 42 வரைக்கும் இருக்குது. 38, 40, 42 பெரிய சைஸ் ஜாகர்ஸ்லாம் நாங்கள். பார்த்துக்கோங்க, ஃபோலோ பிட்டு அதே மாதிரி பெரிய சைஸ் 38, 40, 42 இருக்குது நம்மகிட்ட. இந்தாங்க டோன் பேண்ட்டு நம்மகிட்ட 38 டோன் பேண்ட்டு வெறும் 600. சென்னையில் யாராவது கொடுப்பாங்களா? 38 டோன் பேண்ட்டு நம்மகிட்ட இந்த ரேட்டுக்கு கிடைக்கும். வேறு சென்னையில் நீங்கள் எங்கேயுமே கிடைக்கும் 600 பெஸ்ட் ஆஃபர் உங்கள் ரைடர் மிஷின் சேனலுக்கோசம் யூடியூப். ரொம்ப நாள் கழிச்சு தீபாவளிக்கு ஆஃபர் வரும், சென்னையே சதறா மாதிரி ஒரு ஆஃபர். பேக்கி பேண்ட்டு வித் டோனு எவ்வளோ? அதே தான் 500. பேக்கி பேண்ட்டு 500 டோனு.
டோனு எல்லா கலரும் இருக்குது. வந்து பாருங்கள், சீக்கிரமாக வாங்க. ஸ்டாக் நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் எப்பயுமே இப்போ வந்து பட்டுன்னு காலியாகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி சரியாக பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கேஜிஎஃப் பிரதர் வந்து மீட் பண்ணோம். ஸோ பிரதரை வந்து பிடிக்கவே முடியாது, ரொம்ப பிஸியாகவே இருப்பார். பட்டு அட்லாஸ்ட் ஃபைனலாக நான் வந்து பிரதர் வந்து இன்றைக்கி நம்ம மீட் பண்ணோம். ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பொறுமையாக அழகாக எடுத்து நம்மளுக்கு காட்டியிருப்பார். ஸோ அது இல்லாமல் என்னென்ன கிளாத் இன்றைக்கி அரைவில் வந்திருக்கு, ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ மென்ஸ்வேர் கலெக்ஷன் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஷாப்போட லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தி பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் தெரியும். ஸோ இப்போ வந்து தீபாவளி நெருக்கத்தில் வராதிங்க, ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதேமாதிரி கலெக்ஷன்ஸுமே ஃபுல்லாக லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக வந்து ரிலாக்ஸாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேபி தீபாவளி நியர்பை வந்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு ஆடட் ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். இந்த டைம்னால் நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்கள் கிளம்பி வந்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கடை ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து ரிலாக்ஸாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு கரெக்டான டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ட்ரெஸ்ஸுக்கோசமே என் ஸ்க்ரீனில் ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். ரெகுலரான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் அதில் போட்டுட்ருக்கேன். இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறையா தனித்தனியாக ஒருவருக்குமே ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் வச்சுருக்கோம். பிளேலிஸ்ட் செக்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கிளியராக புரியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.